ஸ்தோத்திரம். போதுமானவரே ஸ்தோத்திரம். பாதுகாப்பவரே ஸ்தோத்திரம். ராஜாதே ராஜாவே மே துதிக்கிறோம். கர்த்தாதே கர்த்தாவே மே துதிக்கிறோம். துதிக்கிறோம். சாருணின் ரோஜாவே மே துதிக்கிறோம். பள்ளத்தாக்கின் இலியே மே துதிக்கிறோம். நீபானா ஹந்தாரா ஷீகா ரஹாதன் ஹந்தரபா மகிமின் தேவனே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். அப்பா ஆசிரியர்கள் நல்ல அப்பா தகப்பனே, பகல் வேலைக்கு நன்றி ராஜா தகப்பனே. கடந்த மாதம் முழுதும் பாதுகாத்து நன்றி ராஜா. இமை பொழுதும் அப்பா நீங்கள் தகப்பனே கைவிட்டால் உருக்கமான இறக்கங்கள் நீங்கள் சேர்த்துக்கிற கிருபைக்காக நன்றி ராஜா. அளவற்ற அன்பிற்காக இறக்கத்துக்காக அப்பா நம்முடைய தயவிற்காக காரணத்துக்காக நன்றி 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 ராஜா. ஓ தகப்பனை மாறாதவரே ஸ்தோத்திரம். அப்பா கிருபைக்காக நன்றி ராஜா. என்று எங்களோடு உள்ள அப்பா நம்முடைய அன்பிற்காக கிருபைக்காக நன்றி சுவாமி. காலைதோறும் புதிய கிருபியால் அப்பா எங்களுக்கு திருப்தியாக்கவே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். கண்மலையே ஸ்தோத்திரம். புகலிடமே ஸ்தோத்திரம். கோட்டையே ஸ்தோத்திரம். நீமானா தராந்தர ஹந்தரபா எத்தனையோ நாசம் மோசங்கள் பராமின் வஞ்சகத்தின் ஆவிகளுக்கு அப்பா விலைக்கு பாதுகாத்து நன்றி ராஜா. சத்துருன்னு எல்லா கூக்குகளுக்கு விலைக்கு பாதுகாத்து நன்றி சுவாமி. எல்லா தீமைக்கு கண்ணிக்கும் அப்பா எல்லா மேட்டுமின் நாவுக்கும் தகப்பனே அப்பா பாதுகாத்து நன்றி ராஜா. ஓராபாரா ஹந்தரா ஷீகாவா ராக்ரு ஹந்தரியா அப்பா எல்லா தீய ஆலோசனைக்கும் தண்ணீருக்கும் அக்னிக்கும் விலைக்கு பாதுகாத்து நன்றி சுவாமி. அப்பா தகப்பனே ஊழியத்தின் பாதையிலே உற்சாகத்தை தந்தி நன்றி ராஜா. ஊழித்து அப்பா கிருபியாய் நடத்துகிற கிருப சிந்தனை நன்றி நன்றி. ஓராபானா ஹந்தரா ஷந்தரபா ஜீவன் சுகமலன் தந்தீரே நன்றி ராஜா. ஆத்மா தைரியப்பட்டு நன்றி சுவாமி. நன்றி அப்பா. எம்மட்டு காத்த எபனேசரி நன்றி ராஜா. அப்பா அந்த தகப்பன் இந்த வாதி நாட்களில் ஒவ்வொரு பிள்ளைங்களையும் நீ பாதுகாத்து நன்றி போஷித்து நன்றி பராமர்த்தி நன்றி ராஜா. ரீபானா ஹந்தரவா உள்ளத்தின் ஆழத்தின் அப்பாவை நன்றியோடு துதிக்கிறோம் 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 துதிக்கிறோம். நீ நல்லவர் 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 ராஜா. ஓரா பாரா ஹந்தா ரீஷிக்கு ஆங்கிரபா மகிமேன் தேவனே நன்றி 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 நன்றி. அப்பா தகப்பனே 2 மீன் 5 அப்பங்கள் கொண்டு 5000 பேருக்கு போஷித்தவரே மே துதிக்கிறோம் 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 துதிக்கிறோம். அளவற்ற நன்மையாளங்களை நிறுத்தவரே ஸ்தோத்திரம். நாங்கள் வேண்டிகளுக்கும் நினைப்பதற்கும் மிகவும் அதிகமாக கிரேசின் தேவனே மே துதிக்கிறோம் துதிக்கிறோம். ஓராபாரா ஹந்தாரா ஷீகாவராக்ரு பாந்தார் யாசி பரான் தராந்தலபல் ஓ மகிமேன் தேவனே நன்றி அப்பா. மே துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ரீபானா ஹந்தரா ஷீகாவராக்ரு பாந்தரபோ ராஜா நீ செய்த நன்மைகள் அவை எண்ணி முடியாதையா. ஏறெடுப்பேன் நன்றி பலி என் ஜீவனாலெல்லாம். நான் ஏறெடுப்பேன் நன்றி பலி என் ஜீவனாலெல்லாம். ராஜா நீ செய்த நன்மைகள் அவை எண்ணி முடியாதையா. ஏறெடுப்பேன் நன்றி பலி என் ஜீவனாலெல்லாம். அதிகாலை நேரம் தட்டி தட்டி எழுப்பி புது கிருபை தந்தீரையா. ஆனந்த மலையில் நனைத்து நனைத்து தினம் நன்றி சொல்ல வைத்தீரையா. ஆனந்த மலையில் நனைத்து நனைத்து தினம் நன்றி சொல்ல வைத்தீரையா. நன்றி ராஜா ஏசு ராஜா. நன்றி ராஜா ஏசு ராஜா. நன்றி ராஜா ஏசு ராஜா. நன்றி ராஜா நன்றி அப்பா தகப்பனை இதுவரை நடத்தின கிருபைக்கா நன்றி ராஜா. ஒவ்வொரு நாளும் புதிய நாளை காணச்சது நன்றி சுவாமி. புதிய ஜீவனை கொட்டி நன்றி ராஜா. ஆவில ஆத்ம பலன் கொட்டி நன்றி ராஜா. அப்பா தகப்பனை சிங்கத்தின் நடக்க வைத்து நன்றி ராஜா. பாம்பை வலசரப்பை மிதித்துப்பட கிருப தந்தை நன்றி ராஜா. ஓ ரியாங்கா நான் சாந்தையாங்கா நகந்தர்பா ஆபத்து காலத்தில் நோக்கி கூப்பிடுவது அப்பா மருவத்தில் குறைச்சது கிருபைக்காக நன்றி ராஜா. ரேபா நான் சாந்தரபோ உன்ன உணவு கொட்டி நன்றி ராஜா. உடுக்கோடை கொட்டி நன்றி 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 அப்பா. இருக்க நல்ல வீடு கொடுத்து நன்றி சுவாமி. வாழத்தை எல்லா ஆசைகளை கொடுத்தீரே மே துதிக்கும் சாமி. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா நன்றி நன்றி. ரீபானா ஹந்தாரா ஷீகாரா ஹந்தரவல் ஓ நல்லவர் வல்லவர் போதுமானவர் வார்த்தையில் உண்மையுள்ளவர். நல்லவர் வல்லவர் போதுமானவர் வார்த்தையில் உண்மையுள்ளவர். நன்றியால் துதிப்பாடு நம் இயேசுவை உள்ளத்தால் என்றும் பாடு.
நன்றியால் துதிப்பாடு நம் இயேசுவை உள்ளத்தால் என்று பாடு. எரிகோ மதிலும் முன்னே வந்தாலும் இயேசு உந்தன் முன்னே செல்கிறார். எரிகோ மதிலும் முன்னே வந்தாலும் இயேசு உந்தன் முன்னே செல்கிறார். கலங்கிடாதே திகைத்திடாதே துதியினால் இடிந்து விடும். கலங்கிடாதே திகைத்திடாதே துதியினால் இடிந்து விழும். நன்றியால் துதிப்பாடு நம் இயேசுவை உள்ளத்தால் என்று பாடு. ஓரபாராந்த அங்கரவா ரேகானா மாரியங்கால ஷேகாவரா கிருபா சந்தரவோ. எரிகோ மதில் போன்ற பிரச்சனை இருந்தாலும் நீ துதித்து பாடும் பொழுது இதோ அவர்கள் கர்த்தரால் ஒரு பதரை போல் பறந்து போகும். எல்லா மதிலும் இடிந்து இயேசு நாமத்தால் ரீகாதான சந்தர ஆந்தரவா. ஓ துதிக்க துதிக்க உன்னை நிரப்புகிறது. எல்லா தடைகள் உடைகிறது. அடைக்கப்பட்ட எல்லா வாசங்கள் திறக்கின்றன. ஓ ராமா நபாரா அந்த அரிஷிக்கு யாங்கிரபா கட்டர் அநேக எதிர்பாராத வாசலை எதிர்பாராத நேரத்திலே எதிர்பாராத மனிதத்தில் உனக்கு ஒத்தாசை அனுப்புகின்றார், திறக்கின்ற உனக்காக கதவுகள் திறக்கப்படுகிறது, வாசல்கள் திறக்கப்படுகிறது. ஓ புதிய வாய்ப்புகள் உண்டாகிறது. கிருபை பெற்றுக்கொள்ளுங்க. ரீகானா மராந்தரபா அமர்ந்திருந்து நானே என்று அறியுங்கள். இன்று காணும் எகித்து நீ காண மாட்டாய். இதோ நான் உனக்கு செய்ய ரட்சிப்பை பாருங்கள். ஓ ராமா நகந்தரபா காற்றையும் காண மாட்டீர்கள், மழையும் பார்க்க மாட்டீர்கள். ஆனால் உங்கள் வாய்க்கால்கள் தண்ணீரால் நிரப்பப்படும். கர்த்தர் உன்னை ஆஸ்வதிக்கின்றார். உன் எல்லா குறைகளையும் மாற்றுகின்றார். தர்த்தத்தை மாற்றுகின்றார். செழிப்பை கொடுக்கின்றார். நீமா நராந்தரபா ஆத்மாவிலே காணப்பட்ட எல்லா வெறுமை அனுபவங்கள் விடாய்த்து போன அனுபவத்தை கத்த மாற்றுகின்றார். சம்பூர்ண நதியினால் பேரின்ப நதியினால் ஆத்மா திருப்தியாக்குகின்றார். ஏசே மேனாந்தன சந்தரபோ ரேகானா மராந்தர ஷேகா பராங்கிர வௌஷிகே அங்கரே அந்தரவோ யாகா மரா கந்த ரீகானா மஹந்தரவோ. உம்முடைய பரிசுத்தமாம் வீட்டின் நன்மையால் உம்முடைய பரிசுத்தமாம் வீட்டின் நன்மையால் திருப்தியாக்கினீரே, தினம் நடத்தினீரே. நான் என்றும் துதிப்பேன் நல்லவரே இயேசு தேவா. நன்மையினால் முடிசூட்டி நல்லவரே இயேசு தேவா. நன்மையினால் முடிசூட்டி இதுவரை நடத்தி வந்த உமது நன்மைக்காய். இதுவரையும் நடத்தி வந்த உமது நன்மைக்காய் என்று மறவேனே. நன்றி இயேசுவே தேவா. உம்மை நான் என்றும் துதிப்பேன் நல்லவரே இயேசு தேவா. நன்மையினால் முடிசூட்டி கிருபைகளை பொழிந்திடுவீர். என்றென்றுமாய் நடத்திடுவீர். கிருபைகளை பொழிந்திடுவீர். என்றென்றுமாய் நடத்திடுவீர். நல்லவரே இயேசு தேவா. நன்மையினால் முடிசூட்டி அப்பா உம்முடைய பரிசுத்த ஆலயத்தின் நன்மையினால் அப்பா எங்கள் வாஞ்சிய திருத்தாக்குரே ஸ்தோத்திரம். உடைய பீடத்திலே தகப்பனே அடைக்கான் குறிக்கு வீடும் தைகளான் குறிக்கு தன் குஞ்சுகளை கூடு கிடைத்ததே. ஓ உம்முடைய பிரகாரங்களில் நீ சேர்த்து கொண்ட மக்கள் பாக்கியவான்கள் ராஜா. ஓ ராமா நஹந்தாரா சந்தரவா ரேகானா மாஷி கியாங்கரவா. ஓ ராமா நஹந்தாரா ஷீக்கி அங்கர வாந்தரவா. அப்பா நம்முடைய ஆலய பிரகாரங்களில் என் ஆத்மா வாஞ்சிதனமாக இருக்கிறது. நீமா நம்முடைய சமூகத்திலே அப்பா பேரின்பம் உண்டு ராஜா. ஓ ரியாந்தா நான் சந்தர்வம் பேரு நதினால் எங்கள் தாவத்தை தீர்க்கிறீர். நீமா நராதானா மரியங்கா லஷிகா ராங்கரு வாந்தரவோ ரேகானா ஷேகா பராதோ. இந்த தேவன் என்றென்றும் உள்ள
சதா காலமும் நமது தேவன் மரண பரியந்தம் நம்மை நடத்திடுவார். அநாதி தேவன் நடுக்காலமே அவர் நித்திய புயங்களும் ஆதாரமே. அநாதி தேவன் நடுக்காலமே அவர் நித்திய புயங்களும் ஆதாரமே. இந்த தேவன் என்றென்றும் உள்ள சதா காலமும் நமது தேவன் மரண பரியந்தம் நம்மை நடத்திடுவார். இதோ அவர் நம்முடைய தேவன், சதா காலம் அவர் நம்முடைய தேவன், மரண வரையும் நம்மை நடத்துவார். ஓர் யங்கா நாதன சந்தர் யங்கா யங்கா ரேகா நாந்தர அடைக்கலமே. ஓர் யங்கா ராஷிகா காந்தரா சந்தர் யங்கா ஓர் அந்தார வர் யங்கா வாழ்க்கை செழித்திடுமே தூய தேவ ஒளியே. வறண்ட வாழ்க்கை செழித்திடுவே தூய தேவ அருளால். காடும் காலகத்தில் கர்த்தர் மார்பினிலே கிடைக்கும் நிலை பாருதலே. இந்த தேவன் என்றென்றும் உள்ள தேவன் மரண பரியந்தம் நம்மை நடத்திடுவார். இந்த தேவன் என்றென்றும் உள்ள சதா காலமும் நமது தேவன் மரண பரியந்தம் நம்மை நடத்திடுவார். அநாதி தேவன் அடைக்கலமே அவர் நித்திய புயங்களும் ஆதாரமே. அநாதி தேவன் அடைக்கலமே அவர் நித்திய புயங்களும் ஆதாரமே. தேங்க்யூ ஜீசஸ். நல்லா துதிங்க. கடந்த 10 மாதங்கள் கர்த்தர் நம்மை கண்மணி போல காத்து வந்தார். இந்த புதிய 11வது மாதத்திலும் கர்த்தர் நம்மை பிரவேசிக்க செய்திருக்கிறார். அவருடைய இரக்கத்தை நம்பி துதிங்க. ஸ்தோத்திரம் எண்ணி துதிங்க. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். உளத்தாளத்திலிருந்து எண்ணி எண்ணி துதி செய்வா. சொல்லுங்க. என் அடங்காத கிருபைகளுக்காய் இன்றும் தாங்கும் தம்புயமே. இன்ப இயேசுவின் நாமமே இன்று தாங்கும் தம்புயமே. இன்ப இயேசுவின் நாமமே எண்ணி எண்ணி துதி செய்வார். உன்னை நோக்கும் எதிரியின் கண்ணி முன்பே பதறாதே. உன்னை நோக்கும் எதிரியின் கண்ணி முன்பே பதறாதே. கண்மணி போல் காக்கும் கரங்களில் உன்னை மூடி காத்தாரே. கண்மணி போல் காக்கும் கரங்களில் உன்னை மூடி மறைத்தாரே. எண்ணி எண்ணி துதி செய்வார். என் அடங்காத கிருபைகளுக்காய் இன்று தாங்கும் தம்புயமே. இந்த இயேசுவின் நாமமே என்றும் தாங்கும் என்றும் தாங்கும் தம்புயமே. இந்த இயேசுவின் நாமமே. யோர்தான் புரண்டு வரும்போல் எண்ணற்ற பாரங்களோ. யோர்தான் புரண்டு வரும்போல் எண்ணற்ற பாரங்களோ. எலியாவின் தேவன் எலியாவின் தேவன் எங்கே உந்தன் விசுவாச சோதனையில். ஆசையோடு சொல்லுங்க. எலியாவின் தேவன் எங்கே உந்தன் விசுவாச சோதனையில். எண்ணி எண்ணி துதி செய்வார். என்னடங்காத கிருபைகளுக்காய் என்றும் தாங்கும் தம்புயமே. இந்த
இயேசுவின் நாமமே. ஆசையோடு சொல்லுங்க. என்றும் தாங்கும் தம்புயமே இந்த இயேசுவின் நாமமே. உயிருள்ள நாட்கள் எல்லாம் உம்மை புகழ்ந்து பாடிடுவேன். இந்த உயிருள்ள நாட்கள் எல்லாம் உம்மை புகழ்ந்து பாடிடுவேன். ராஜானி செய்த நன்மைகளை எண்ணியே துதித்திடுவேன். ராஜானி செய்த நன்மைகளை எண்ணியே துதித்திடுவேன். ஆராதனை ஆராதனை உமக்கே. இந்த வாரத்தின் முதலாவது நாளிலும், மகிழ்ச்சி நாளிலும், இந்த மாதத்தின் முதலாவது மாத பிறப்பிலும், இந்த பண்டிகை நாளிலும் கர்த்தரை உயர்த்துங்கள், ஆராதிங்கள், அவரை மகிமைப்படுத்துவோம். எக்கால சத்தத்தோடு பரிசுத்த அலங்காரத்தோடு அவரை ஆராதிப்போம். ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. ஆசையோடு ஆராதனை ஆராதனை உமக்கே. ஆராதனை ஆராதனை உமக்கே. பிரபலோ ஆராதனை உமக்கே. ஆராதனை உமக்கே இயேசுவே. ஆராதனை உமக்கே. நன்றி சொல்லி பாடுவே நாதன் இயேசுவின் நாமத்தையே. சொல்லுங்க நன்றியோடு அப்பா சொல்லி பாடுவே நாதன் இயேசுவின் நாமத்தையே. நன்றியால் என் உள்ளம் நிறைந்தே நாதன் இயேசுவை பாடிடுவே. நன்றியால் என் உள்ளம் நிறைந்தே நாதன் இயேசுவை பாடிடுவேன். நல்லவரே நல்லவரே வல்லவரே நன்மைகள் என் வாழ்வில் செய்தவரே. அப்பா செஞ்ச நன்மை நினைச்சு நல்லவரே வல்லவரே நன்மைகள் என் இன்னொரு முறை சொல்லிருங்க. நல்லவரே வல்லவரே நன்மைகள். எத்தனை பேருக்கு அப்பா நன்மை செஞ்சாங்க கடந்த மாசம் முழுவதும்? வல்லவரே நன்மைகள் என் வாழ்வில் செய்தவரே. நன்றி சொல்லி பாடுவே நாதன் இயேசுவின் நாமத்தையே. ஆசையோடு நன்றி சொல்லி பாடுவே நாதன் இயேசுவின் நாமத்தையே. நன்றியால் என் உள்ளம் நிறைந்தே நாதன் இயேசுவை பாடிடுவேன். ஆசையோடு பாடுங்க. நன்றியால் என் உள்ளம் நிறைந்தே நாதன் இயேசுவை பாடிடுவேன். நல்லவரே நல்லவரே வல்லவரே. நல்ல சந்தோஷமா உற்சாகமா இந்த தாளத்தை அப்பாவுக்கு பலி செலுத்துங்க. மாத பிறப்பிலும் பண்டிகை நாளிலும் தேவனை ஆராதிக்க உயர்த்துங்க, பலி செலுத்துங்க. ஒரே பாபா சேகர நன்றி சொல்லி பாடுவே நாதன் இயேசுவின் நாமத்தையே. நன்றி சொல்லி பாடுவே நாதன் இயேசுவின் நாமத்தையே. நன்றியால் நன்றியால் என் உள்ளம் நிறைந்தே நாதன் இயேசுவை பாடிடுவே. நன்றியால் என் உள்ளம் நிறைந்தே நாதன் இயேசுவை பாடிடுவே. நல்லவரே நல்லவரே வல்லவரே நன்மைகள் என் வாழ்வில் செய்தவரே. ஆசையோடு நல்லவரே வல்லவரே நன்மைகளின் திரும்ப சொல்லுங்க. நல்லவரே வல்லவரே சப்பா பிதாவே இயேசுவே ஆவியானவரே செய்பவரே. இன்னொரு முறை கூட. நல்லவரே வல்லவரே
நன்மைகள் என் வாழ்வில் செய்தவரே. ஹalleluya 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 ஷனனன ஹalleluya. நன்றி இயேசுவே. அப்படியே உள்ள தாளத்தந்து நல்ல கையை தட்டி ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஷபலபரபல ஆவியில நிறைஞ்சு அப்படியே அந்நிய பாஷையில் நன்றி சொல்லுங்க. ரபலபரபலபரஹலதுரபரஷி பலபலபலப. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஓ ரே பிரபரபலபரபல துரபரஷி பலபரகரப. கொஞ்ச நேரம் அப்படியே அந்நிய பாஷையில ஓ ஸ்பீக்கிங் இன் டங்ஸ் ரே மலபலபலபரபலபரபலபோஷி பரகர துரபரப. Speaking in tongues, speaking in tongues. Fire of the Holy Ghost, fire of the Holy Ghost, Holy Ghost fire, Holy Ghost fire. Re barabala ni basila, re barabala borehantara berebo shiantara barakatude magimai 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 magimai. Re barabala bala re bala berebo shi bala 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 bala. நல்லவரே வல்லவரே நன்மைகள் என் வாழ்வில் செய்பவரே. ஓ நல்லவரே வல்லவரே நன்மைகள் என் வாழ்வில் செய்தவரே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் பலபா. மகிமின்றி துதிப்போம் துதிப்போம் வாய்கள் திறந்து சத்தமாய் ஆண்டவரை உயர்த்தும் ஆராதிப்போம் போற்றி பாடுவோம் உன்னதரை உயர்த்தும் அவர் செய்த நன்மைக்காக அதிசயத்துக்காக ஈகான மரஹந்தர் ஆவில நிறைஞ்ச அபிஷேகத்துல ஓ ரமானா தானா மாஷிகா பராங்கர் ஒவ்வொரு பாத்திரம் நிரம்பி வழியிட்டோம். நன்மை கிருபை தொடரும் ஜீவன நாளாம் இஸ்ரேல் வாழை காண்பாய் ரீகான மராதானா தீராதான சந்தர் யாங்கிரபா. ஓ கத்தத்திலான மீட்பு உண்டு. அவரை ஐசு சம்பன்னர். ஓ அவர் தரித்திர அடைச்சேரன். அவரே தாழ்த்துகின்றார், அவரை உயர்த்துகின்றவர். நீமான ஹந்தரா சந்தர் யாங்க ஹந்தரபா. படைச்சாக்கள் நிரம்பி வழிகிறது கத்தரைய கத்தை பிரசனத்தினால். ஓ வயல்வெளிகள் செழிப்பாய் செலுத்தி கிடக்கிறது. நீமான ஹந்தரே ஷேகா பராங்கா தனோரு ஹந்த யாங்கரபா. வானங்க மண்டலை கத்தை துதியுங்கள், வானாதி வானங்களை கத்தை போற்றுங்கள். அவருடைய தூதரை போற்றி பாடுங்கள் பாடுங்கள். அவர் மகிமையாக வெற்றி சிறந்தார். ரோதோனா சந்தரபா. அதை போற்றி பாடுவோம், உயர்த்தி பாடுவோம். ஓ ரகாமா நாதானா ஷீகா பாரா ஆந்தர் யாங்கனபா. ஓ ராந்தானா சந்தரபா. கர்த்தர் உன்னை அழிவின் குழிக்கு விலைக்கு பாதுகாத்தார். இதோ அழிவின் குழியிலே கடந்த உன்னை உன்னை விலைக்கு பாதுகாத்தார். உன்னை பிராண அருமையாக மீட்டு உனக்கு கொடுத்தார். ஒரு கோதனா சந்தர்பா. மரண பள்ளத்தாக்கில் நீ நடக்கும்போது கர்த்தர் உன் ஜீவனை பாதுகாத்தார். ஓ ராதானாமா சந்தர். மரண கண்ணிகள் உண்மையில் இருந்தபோது கர்த்தர் அறுத்து உன் ஜீவனை தப்பு வைத்தார். உன்னை பராமத்தார். நிறைய நல்ல ஆவி உன்னை பராமத்தது. ஓ ராம்பா அநாதானா சந்தர் யங்கானா ஹந்தரபா. வியாதியை பிடிக்க மாற்ற துதிகளோட கிருபை என்றும் உள்ளது. ஓ எல்லா மரண வியாதிகள் அவர் முறித்தார், மரண கட்டுகளை உடைத்தாரு. அந்த காலத்து பொகிஷன் தந்தைகளார துதிப்பமா ரேவானா ஹந்தரபா ஏகா மனா தீனா தூனா ஷீக் யாங்கரபா. மாறிவிட்டும் பொகிஷன் தந்தரை துதிப்போம், அவருடைய கிருபை என்றும் உள்ளது. ஓ ராந்தானா ஷேகாபா ரஹந்தாரா தியாங்காலா ஹந்தரபா. அவர் நல்லவர், அவரே பரிகாரி ரணவைத்தியர். ஹல்லேலூயா. அடைக்கலமே அதிசயமே உன்னதரே உயர்த்தி பாடுவோம். ஓ லோ ரோதானா ஷீகா பாரா ஹந்தபா. சாருனின் ரோஜாவாம் நேசர். ஹல்லேலூயா. பள்ளத்தாக்கில் இலியாம் என் நேசர் 1000 சிறந்தவர். ஓ ரியாங்கான அமாரவ கண்ணீர்களால் நேசிக்கப்படுவர். அவர் உத்தமர் உன்னர் எவ்வளவேன பாவமே இல்லாத பரிசுத்தர். ஓ ரியாங்கான ஷேகாமா ராந்தார ஹந்தரபர். சிங்காசன வீட்டுக்கும் பெரியவரை போற்றி பாடுவோம். இந்த பகல் வேலையில ஆராதிப்போம், உயர்த்தோம், நடனமாடும் ஆனந்த களிப்போடு கீத வாத்தியத்தோடு அவரை போற்றுவோமா பாடுவோமா. ஏகான மாராதன ஷீக்க பர்கஹந்த யாங்கரவேக்கவா. ஏதன மனாதன ஷீக்க மாகவா. நீ மனாரி அந்த யாங்கரவா. இதோ அழுக்கான வஸ்திரங்களை உடுத்தின உனக்கு அவர் சொந்த ரத்தத்தால் உன்னை சுத்திகரித்து இதோ உனக்கு தகுதியான வெண்வஸ்திரங்களை அளித்தார் அல்லவோ. அவர் என்னது துதிப்போமா ரீபனா சந்தரபோ. உடுத்திக்கொள்ள சாலை தந்தார். இதோ உனக்கு பாகை கொடுத்தார், அதிகாரம் மோதிரம் கொடுத்தாரு, ஆயத்தம் பாதரட்சன் கால்களை அணிந்தாரு. ஓ ராமா. உன்னுடைய கழுத்துக்கு அணிவிக்க எத்தனையோ அணிகலங்கள் கொடுத்தார். அதை துதிப்போமா ரீபானா சந்தர் அதோ அந்த
ஆந்தரபா அட்டிகள் கொடுத்தார் ரீகான மேரே சேதனாந்தரபோ ஓ ராமா சந்த ஆந்தர சந்தரபோ ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்க பலனை கொட்டார் அவரே அதிசயம் செய்கின்றவர். ஓ ரியாமான மாரா ஷேகாமான அந்தரபோ ஒருவரும் திறக்கக்கூடாது பூட்டுகின்ற தேவன், ஒருவரும் பூட்டக்கூடாதற்கு திறக்கின்றவர். அவர் அடைத்தால் திறப்பான் யாரு, அவர் திறந்தால் அதை அடைப்பான் யாரு? ஓ மானாதான மாஷிகாராந்த யாங்கார் அந்தரபா அவரே பெரியவர் பலத்தவர். கத்திரவென்றால் பயங்கரமான பலாக்கமசாலை உன்னோடு கூட இருக்கின்றார். உன்னை இதோ உன்னோடு கூட போறார்கள், உன்னை மேற்கொள்ள மாட்டார்கள், உன்னை தப்பிக்க உன்னை ரட்சிக்க அவர் உன்னோடு கூட இருக்கின்றார். நெத்தியாதார் உன்னோடு கூட இருக்கின்றார். ஓ ராமாநாத ராஷிக்கு வேகாந்தி அங்கரவர் ஏகான மாறாந்தரவா எல்லா கண்ணிக்கும் பட்டயத்துக்கும் பஞ்சத்துக்கும் அவர் உன்னை பாதுகாப்பார். அவரை போற்றி பாடு, உயர்த்தி பாடு. ஹல்லேலூயா ஆந்தரவோ ஏகமேனா சந்தரவ வீணே சுரமண்டலமே அவரை போற்றி பாடுங்கள் பாடுங்கள் பாடுங்கள். எக்கால சத்தத்தை துதிப்போமா? யாகா மராத நதி தனாது ராந்தி ஹங்கரவோகபா ஏகமா பனாதன ஷேகபா பூமி கடான திசையிலே இதோ ஒளியான சேற்று உழந்து உன்னை தூக்கிட்டு தன்னை கரத்தில் எடுத்து பயன்படுத்த கிருபைக்காக துதிப்போமா? நீ மனாரதன ஷேக் யாங்கரபா யாகானா மால ஹந்தரை கன ஷேகபல் ஈ கிருபாந்தர ஷேகபா ரந்தர ஜேந்தனபா இலாராந்தரபா சிறியனான உன்னை பொழிலிருந்து எடுத்து குப்பையில் வைத்து உன்னை ராஜாக்களோடு கூட உட்கார வைத்து பிரபுக்களோட அமரச்சி. ஓ ராமானா சேக்கானவா கூப்பிடுகிற மிருகஜீவனுக்கு ஆகாரங்கள் கொடுக்கிற துதி எங்களோட கிருபை என்றும் உள்ளது. ஓ ரந்தரவோ கல்லுக்குள் தேரையை வைத்தவனே அதற்குள்ளும் ஜீவனை தந்தவனீர். கல்லுக்குள் தேரையை வைத்தவனீர் அதற்குள்ளும் ஜீவனை தந்தவனீர். உமையன்றி அணுவேதும் அசையாதையா, உமையன்றி அணுவேதும் அசையாதையா. துணையின்றி உயிர் வாழ முடியாதையா, துணையின்றி உயிர் வாழ முடியாதையா. நீரின்றி வாழ்வேது இறைவா, நினைவின்றி மகிழ்வேது தேவா. பல கோடி வார்த்தைகள் நான் கேட்ட போதும் இயேசுவே நீர் பேசும் ஒரு வார்த்தை போதும். பல கோடி வார்த்தைகள் நான் கேட்ட போதும் இயேசுவே நீர் பேசும் ஒரு வார்த்தை போதும். ஓராயிரம் ஜீவன் உயிர் வாழுமே, ஓராயிரம் ஜீவன் உயிர் வாழுமே. வார்த்தையில் உண்டு அற்புதமே, வார்த்தையில் உண்டு அற்புதமே. நீரின்றி வாழ்வேது இறைவா, நினைவின்றி மகிழ்வேது தேவா. ஒரு வார்த்தையினால் ஜீவன் பிரவேசித்தது, ஒரு வார்த்தையினால் முழு உலகம் உண்டானது, ஒரு வார்த்தையினால் மரித்த வாழ்வை பிழைத்தான், ஒரு வார்த்தையினால் 5 அப்பங்கள் 1000 பெருகினது, ஒரே ஒரு வார்த்தையினால் காற்றும் கடலும் அடங்கினது. வார்த்தை உண்மையான தேவன், வார்த்தையான தேவன், அதோ மாம்சமாய் நமக்குள்ளே வாசமான தேவன், கிருபையினாலும் சத்தியத்தால் நிறைந்து நமக்குள் வாசமான மெய்யான ஒளி. இதோ கர்த்தராகிய இயேசு மகிமை நம்பிக்கை உனக்குள் வசிக்கின்றார், அவர் உனக்குள் இருக்கின்றார். உலகத்தில் இருக்கிற அவனில் முன்னிருக்கிற இயேசு பெரியவர், அவர் பெரியவர், அவர் மகிமை வெற்றி சிறந்தார். ஓரியங்கா நமார ஹந்தர பாதாளம் அதை மேற்கொள்ளவில்லை.
ஓராபானா ஷீகாபாரா அந்த மரணம் அவரை மேற்கொள்ளலை. இதோ மரணத்தை வென்று மரணத்தை கதையார பிசாசை தன் சாவினால் ஜெயித்தவர். ஓ ரகாந்தாரபா சுலில் மேலே ஜெயித்தவர், வெற்றி சிறந்தவர், துரைத்தனத்தை அதிகாரத்தை உறிந்து கொண்டவர். ஓ அவர் ஜெய கிறிஸ்துவாய் உலாவுகின்ற அந்த பகல் வேலையில கம்பீர சத்தத்தோடு அவர் ஆர்ப்பரிப்போமா. ஓ ராமானா தனாஷிக்கு யங்காரபா ஆந்தரபா. ஓ வானாதி வானங்களை போற்றி பாடுங்கள், பூமியின் தாழ்ந்தங்களை போற்றி பாடுங்கள். பெரியவர் உன்னதர், சமுத்திரத்தை இரண்டாயிரத்தி கிருபை என்றும் உள்ளது. ஓ மகா மச்சங்களை ஆழங்களை மூடுபனியை கல்மலையை பெருங்காற்று ஓ அவரை துதியுங்கள். லேதான மராந்தான சந்தரபோ பூமி அதை நிறைய கத்தரிடியது நீ நாராகாதான ஷேக மராந்தர் இயங்கபா ஹந்தரபோ ஈக மராந்தல ஷேக பராந்தல ஷேக ஹந்தரபோ. மகிமை ஸ்தோத்திரப்பா, ஸ்தோத்திரம். எம்மட்டு பாட ஆராதிக்க துதிக்க அப்பா நீக்கு கிருபைக்கா நன்றி ராஜா. தகப்பனே இந்த செய்திகளில் எங்களோட பேசுங்க, உன்னிட்ட கற்றுதாங்க ஆவியானவரே. அப்பா அந்த ஜனத்துக்கு அப்பா தகப்பன நீர் பேசும் வார்த்தைகள் கேட்கட்டும் ராஜா. ஓடி இதயங்கள் லீதியில் இதயத்தை திறக்கப்பட்ட சமயம் கண்கள் தெளிக்கொடு ராஜா. இந்த வார்த்தையை பிட்டு தாங்க சமமான ஆசிர்த்தாங்க ராஜா. 1 அருமை வளன் கொடுக்க கிருபை தாங்க சப்பா. ஆசீர்வதிங்க என்னை மற்ற நீளிப்படும் நீர் பேசுறாங்க கேட்கிறோம். தாழ்த்தி வறுமையாக்கிறேன் பேசும் ஜபங்களும் நல்ல பிதாவே, ஆமீன். இந்த நாளிலும் இந்த முதலாவது ஞாயிற்றுக்கிழமை மாலை 6 மணிக்கு எங்களுடைய வீட்டில் வைத்து விடுதலை கூட்டம் நடக்கும். பங்கு கொண்டு ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ளுங்கள். இந்த நாளிலும் கர்த்தர் நம்முடைய ஊழியத்துக்கென்று கொடுத்த இந்த நவம்பர் மாத வாக்குத்தத்த வசனம் 2 நாளாகும் புஸ்தகம் 19 அதிகாரம் 16 வசனம். 2 நாளாகும் 19, 11. இது ஆசாரியனாகிய அமரியா கர்த்தர் கட்ட எல்லா நியாயத்திலும் இஸ்மவேலின் குமாரனாகிய சபதியா என்னும் யூதா வம்சத்தின் தலைவன் ராஜாவு கட்ட எல்லா நியாயத்திலும் உங்களுக்கு மேலான நியாயாதிபதிகள் லேவியரும் உங்கள் கைக்கும் உத்தியோகஸ்தருமாய் இருக்கிறார்கள். நீங்கள் திடமனதாக இருந்து காரியங்கள் நடத்துங்கள். உத்தமனுக்கு கர்த்தர் துணை. ஹல்லேலூயா. நீங்கள் திடமனதாக இருந்து காரியங்கள் நடத்துங்கள். உத்தமாக நடக்கிற கர்த்தர் நன்மை ஒரு நாளும் வழங்காதார். உத்தமனுக்கு கர்த்தர் துணை. ஹல்லேலூயா. நாம் செய்கின்ற எல்லா காரியங்களும், நாம் கையடிச்ச ஒவ்வொரு காரியமும் கர்த்தருடைய நன்மை ஆசீர்வாதம் இந்த மாதம் முழுவதும் நமக்கு தொடர்ந்து வரப்போகிறது. கடந்த 10 மாதம் முழுவதும் நாம் எத்தனையோ போராட்டங்களில், பாடுகளில், நெருக்கங்களில், வேதனைகளில், சஞ்சலம், தவிப்பில், தொழில் நஷ்டமடைந்து, குடும்பத்தின் பொருளாதாரம் மிகவும் பாதிக்கப்பட்டு, உலகம் முழுவதுமே உலக பொருளாதாரம் மிகப்பெரிய வல்லரசு நாடான அமெரிக்கா மிகப்பெரிய வீழ்ச்சி அடைந்தது. இங்கிலாந்து, பிரிட்டன், பிரான்ஸு, ரஷ்யா எல்லா நாடுகளிலும் ஒரு மிகப்பெரிய வீழ்ச்சி. தேவனுடைய கிருபையினால் இந்த கொரோனா விகிதம் குறைந்தது. ஆனால் சில தேசங்களே 2வது அலை வந்தது. ஆனால் கர்த்தர் கிருபையினால் தேவன் அநேக தொழிலை இப்பொழுது கொஞ்சம் கொஞ்சமாக ஆசீர்வதிக்கின்றார். ஹல்லேலூயா. நாம் நம்முடைய எல்லா பிரயாசங்களை உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கை அவரே கார்த்தை வாய்க்கப்படார். நாம் நம்முடைய நம்பிக்கை, நம்முடைய தகுதி, என் தகுதி இல்லை, என் திறமை இல்லை, என் ஞானம் அல்ல, அவரே உனக்கு ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிற பலனை கொடுக்கின்றார். ஹல்லேலூயா. நீங்கள் கலங்காதபடி எச்சரிக்கைகள். நீங்கள் திடமனதாக இருந்து நம்பிக்கையுடைய நீ பலங்கொண்டு திடமனதாக இரு. உன் கர்த்தர் நீ போகும் இடமெல்லாம் அவங்க கூட அவர் வருகின்றார். அவர் உன் போக்கி வார்த்தை இதுமுக என்று ஆசிரிப்பார். நீங்கள் செய்கிற காரியம் சிறு தொழிலோ பெருந்தொழிலோ தேவனை கர்த்தர் உங்கள் பிரயாசத்தை ஈசாக்கு பஞ்சம் தேசமெங்கும் பஞ்சம், உலகமெங்கும் பஞ்சம், பஞ்ச நாட்களிலே விதைப்பது என்பது ஒரு மிகப்பெரிய சவாலான விஷயம். விதைப்பதற்கு தேவையான எல்லா வசதியும் கிடைத்திருக்காது. ஆனாலும் அந்த நாளிலும் அவர் கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து தன்னுடைய விசுவாசத்தை 100% ஆண்டவர் மேலே வச்சதுனால அவர் 100 மடங்கு பலனை அடைந்தார். ஹல்லேலூயா. அதே போல் நாமும் எனக்கு கட்ட துணை, நான் உத்தமாக நடக்கும்பொழுது கர்த்தருக்கு பயந்து நீதி நியாயம் செய்து அவருடைய கட்டளைப்படி நடந்து அவருடைய சொற்படி கேட்டு அவருடைய சித்தத்தின்படி செய்து
நாம் வாழும்போது தேவன் மெய்யாகவே உங்களுக்கு நன்மை செய்வார். ஹல்லேலூயா. அவர் நன்மை கண்டிப்பாக வழங்காது இரார். ஹல்லேலூயா. இரவும் பகலும் தம்மால் தெரிந்துகொள்ளப்பட்டு தம்மை நோக்கி கூப்பிடுகின்றளாகிய தம்மால் தெரிந்துகளோட ஜனங்களுடைய விஷயத்தில் எப்படி இருப்பார்? நீடிய பொறுமையுள்ள இருந்து சீக்கிரத்தை உங்களுக்கு அவர் நியாயம் செய்வார். அவர் உங்களுக்கென்று ஏற்படுத்திய நன்மை எங்கள் பெற்றுக்கொள்ளும் வேலை வந்தது. விசுவாசத்தோடு ஒவ்வொரு நாளும் திட மனதோடு தைரியமாக கலங்காதங்க, பயப்படாதே, நீ திகையாதே, நான் உன் தேவன், நான் உன்னை என்ன செய்வேன், நான் உன்னை பலப்படுத்துவேன், நான் உனக்கு சகாயம் பண்ணேன், நான் என்னுடைய வலதுகத்தால் உன்னை நான் தாங்குவேன். ஹல்லேலூயா. நாம் மரண பள்ளத்தாக்கில் நடக்கும் பொழுதும், நாம் தீயிலும் தண்ணீரிலும் அக்னியிலும் வெயில் நடக்கும்போது நம்மை சூழ கரம் உண்டு. கர்த்தர் தமக்கு பயந்தவர்களே சூழ பாலை மீறி அவர் விடுவிக்கின்றார். அவருடைய நம்மளை சுற்றி அவருடைய கூடாரத்தோடு அவருடைய தூதல் கூடாரம் இருக்கின்றது. நம்முடைய ஆவிக்குரிய கண்களுக்கு திறந்து பார்க்கும்பொழுது கர்த்தர் நம்மை சுற்றி அக்கினிரதமான குதிரைகள் ரதங்கள் நிற்கிற நாம் காண்போம். ஹல்லேலூயா. அந்த இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொண்ட ஒவ்வொரு பிள்ளைங்களுக்கும் ஒரு மிகப்பெரிய அடைக்கலம் உண்டு. கர்த்தரின் நாமம் பலத்த துருகம், நீதிமான் அதற்குள் ஓடி சுகமாய் விழுந்திருப்பான். இந்த உலகத்தை எத்தனையோ விதமான பாதுகாப்பு உபகரணங்கள் உண்டு, பாதுகாப்பு படைகள் உண்டு. ஆனால் எல்லாவற்றுக்கும் மேலாக, எல்லா தலைவர்களுக்கும் மேலான சிறந்தவர் இயேசு ஒருவரே. ஹல்லேலூயா. வானாதி வானத்திலும் பூமியிலும் எல்லாவற்றுக்கும் மேலான நாமத்தை அவர் பிதா தேவனுக்கு தந்துள்ளார். அவரே உயர்ந்தவர். அந்த யாக்கோபின் தேவன், இஸ்ரவேலின் தேவன், அவர் ஈசாக்கின் தேவன். அவர் தான் நம்முடைய மிகப்பெரிய கண்மலை, நம்முடைய கோட்டை, நம்முடைய அடைக்கலம். ஹல்லேலூயா. நாம் இந்த கடைசி காலங்களிலே காணப்படுகின்ற எல்லா விதமான இயற்கை அழிவுகள் ஒரு பக்கம் நடக்கின்றது. தண்ணீரால் வெள்ளத்தினால் அதிக சேதங்கள், ஒரு பக்கம் நிலநடுக்கங்கள் அநேக இடங்களே உண்டாகிறது, ஒரு பக்கம் சுனாமி, கடல் அலை பொங்கி அநேகரை நேற்று கூட துருக்கியில் நினைக்கிறேன் சுனாமி வந்தது. இதே போல் ஒவ்வொரு நாளும் நாம் டிவியை பார்க்கும்போது, நியூஸ் பார்க்கும்பொழுது ஒவ்வொரு தேசத்திலேயும் நிலநடுக்கங்கள், சுனாமிகள், இயற்கை பேரழிவுகள், வெள்ளங்கள், ஒரு பக்கம் வறட்சி, உணவில்லாத வறட்சி, தண்ணீர் கிடைக்காமல் மிகப்பெரிய வறட்சி, கால சூழ்நிலை மாற்றங்கள், இப்படி பல ஒரு பக்கம் வெட்டுக்கிளிகள் படையெடுப்பு. இந்த 2020 வருஷம் முழுவதுமே நமக்கு பல அழிவுகள் வந்தாலும் தேவன் இந்த 11 மாதத்திலே விசேஷித்தமாக ஆசிரியப்பார். ஹல்லேலூயா. சுற்றிலும் எத்தனையோ அழிவுகள் இருந்தாலும் அவருடைய நாமம் என்னும் அடைக்கத்தை நீங்கள் வரும்பொழுது, உன்னதமானுடைய சிறுகளுக்குள்ள, அவருடைய மறைவுக்குள்ள நீங்கள் வரும்பொழுது, அவர் உன்னை தன்னுடைய சிறுகளால் மூடும்பொழுது அவர் உங்களுக்கு எப்படி மாறாரா? அவருடைய சத்தியம் நமக்கு பரிசியம் மாடும், கேடகமாகும். ஹல்லேலூயா. அவர் உன் ஆத்மா எல்லா தீமைகளுக்கு பாதுகாப்பார். 1 2 கிடையாது. இந்த தீமை அந்த தீமை, நான் உன்னை வியாதிக்கு மாத்திரம் தான் உன்னை பாதுகாப்பேன், நான் உன்னுடைய தரித்திரத்தை உனக்கு உதவி செய்யணும் என்று ஆண்டவர் சொல்லலை. அவர் உன் ஆத்மாவை எல்லா தீமைக்கும், ஹல்லேலூயா, இரவின் பயங்கரங்கள், கெட்ட சொப்பனங்கள், அநேகருக்கு இரவில் நித்திரை செய்யும் பொழுது கெட்ட சொப்பனங்கள் மூலமாக அவங்களுக்கு தூக்கம் கலையும், குடும்பத்தை கொடுத்த பாரம், எதிர்காலத்தை கொடுத்த பாரம், கடன் வாங்கி கடை ஆரம்பிச்சிட்டோமே, பிஸ்னஸ் செழிக்குமா இல்லையா, நீங்கள் காட்டில் அடைவிட்டு அழைக்கிற அலையை போல் இருக்காதீங்க. உங்கள் விசுவாசத்தை உறுதியாக இருங்க. கர்த்தர் எனக்கு நான் பயப்பட மனுஷனுக்கு என்ன செய்வான்? ஹல்லேலூயா. கர்த்தரை நான் அடைக்கலாம். என்னுடைய பிரயாசங்கள் எல்லாவற்றும் என் கர்த்தர் என் கூட இருக்கின்றார். ஹல்லேலூயா. நான் நிச்சயமாக ஆசிரியப்படுவேன் என்று சொல்லுங்க. ஹல்லேலூயா. சொன்னார். நீங்கள் திடமானதாக இருந்து உங்கள் மனசு எப்படி வச்சுக்கணும்? காட்டில் அடைவிட்டு அழைக்கிற அந்த அலை போல், அந்த படகை போல் கிடையாது. படகு தான் ரொம்ப காற்றடிச்சா எப்படி அது நிலையாக இருக்காது. அதே போல் அப்படிப்பட்ட அந்த படகை போல் இல்லாமல் விசுவாசமே நம் நங்கூரத்தை உறுதியாக நீங்கள் போட்டுக்கொண்டு அந்த வாழ்க்கை படகை செலுத்தும் போது அவர் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் நினைப்பெருக்கும் வேண்டிகளுக்கும் அதிகமாக கிரியை செய்வார். இல்லையா? அவரை நோக்கி நாம் கூடும்போது நாம் கிரகிக்க கூடாத பெரிய காரியங்கள் அவர் நமக்கு செய்ய வல்லவர்கள். இல்லையா? நம்ம மனதில் சிந்திக்க முடியாத காரியங்கள், நம்முடைய மனது ஒரு குறிப்பிட்ட லெவல் தான் யோசிக்கும். ஆனால் ஆண்டவருடைய ஞானம் அனந்த ஞானம். ஹல்லேலூயா. அவருக்குள் ஞானம் அறிவுங்கிற பொக்கிஷமே அடங்கியிருக்கிற அப்படியே அறிவை நம்ம ஆராய முடியாது, அதை அளவிட முடியாத ஞானம். அவர் வானத்தை எவ்வளோ ஞானம் உண்டாக்கினார், நட்சத்திரங்களை பேர் அழைக்கின்றார், சமுத்திரங்கள் உள்ள எத்தனையோ ஜீவராசிகளை அவர் தான் போஷிக்கின்றார். அதே போல் காட்டு புஷ்பங்களை அவர் போஷிக்கின்றார். எத்தனையோ விதவிதமான கோடி ஜீவராசிகள் இந்த பூமியில் வந்து வாழ்ந்து மறித்து
பிறந்துக்கிட்டே இருக்குதாங்க. பிறப்பு இறப்பு அந்த பூமியில் பல ஆயிரம் வருஷமாக நடந்து கொண்டு இருக்கிறது. எல்லாவற்றையும் அவர் ஒருவரே போஷிக்கின்றார், பராமரிக்கின்றார். ஹல்லேலூயா. கூப்பிடுகின்ற மிருக ஜீவனுக்கும் காக்க கொஞ்சம் கூட அவர் தான் ஆகாரம் கொடுக்கிற தேவன். ஹல்லேலூயா. நம்முடைய தலையில் எல்லாம் முடிய கூட அவர் எண்ணிக்கை வைத்திருக்கின்ற நம்முடைய கண்ணீர், நம்முடைய ஏக்கம், நம்முடைய பெருமூச்சு எல்லாமே பரலோகத்திலே கணக்கில் வைக்கப்பட்டுள்ளது. எல்லாவற்றுக்கும் நிச்சயமாய் முடிவு உண்டு. உன் நம்பிக்கை ஒரு நாள் வீண் போகாது. நீங்கள் கர்த்தருக்கென்று அடைந்த பலன்கள், பிரயாசங்கள் எல்லாவற்றுக்கும் மேலாக கர்த்தவங்களை ஆசிரிப்ப நீங்கள் திட மனதாயிருந்து நினைச்சிங்க, காரியத்தை நடத்துங்க. உத்தமனுக்கு கர்த்தர் உங்களுக்கு துணியாக இருந்து உங்களோட குழந்தை உங்களுக்கு யுத்தங்களை செய்கிறது உங்கள் தானே கர்த்ததாமே. ஹல்லேலூயா. உனக்காய் அவர் யுத்தம் செய்வார். உனக்காய் வழக்காடின தேவன். உன் நீதி வெளிச்சத்தை போல இருள ஒரு நாளும் உங்களுடைய வெளிச்சம் உங்களுடைய நீதி மறந்துக்காது. கர்த்தருக்கென்று நீங்கள் பட்ட பிரயாசங்களை மனுஷன் பார்க்காம போகலாம், உங்களுடைய திறமையை அவன் அங்கீகரிக்காமல் போகலாம். ஆனால் பலோத்தில் தேவன் உங்களுடைய பிரயாசங்களை பார்த்து நீங்கள் அவருக்கென்று எடுக்கின்ற ஒவ்வொரு முயற்சிகள், உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் பட்ட வேதனைகளுக்கு எல்லாவற்றுக்கும் கர்த்தர் கணக்கு கொடுக்கின்ற வேலை. ஹல்லேலூயா. கர்த்தர் சீயோன் உன்னை ஆசீர்வதிப்பார். நிச்சயமாக உனக்கு முடிவுண்டு. உன்னுடைய கையில் பிரயாசம் நீங்கள் சாப்பிடுவா, உனக்கு பாக்கி நன்மை உண்டாகும். நீங்கள் உங்களுடைய கிரியைக்கு தக்க பலனை அடைகின்ற வேலை இதுவே. ஹல்லேலூயா. அவர் உனக்கு உன் பிரயாச தக்க பலனை உங்கள் கையில் கொடுக்கின்ற வேலை. நீங்கள் தருத்திருந்து நாணயது என்று அறிந்துகள் இன்று காண எகித்து நீங்கள் காண மாட்டீங்க. உங்கள் வாழ்க்கையில் உள்ள எல்லா மலை போன்ற பிரச்சனைகள், கடல் போன்ற பிரச்சனைகள் இயேசுவின் பிரசன்னத்தால் பெரியவராகி இயேசு உங்கள் வாழ்க்கையை பிரவேசிக்கும் பொழுது எல்லா பிரச்சனைகளையும் ஹல்லேலூயா ஒரு சூரியனை கண்ட பனி போல் அது உருகி பெறும். எந்த மலையும் அவருக்கு முன்னாடி ஒன்றுமேலே, எல்லாம் தூசு. தேவன கூடாக்காரியம் ஒன்றுமேலே அவருடைய பிரசன்னத்தினால மிகப்பெரிய பர்வதங்கள் மலைகளும் அது மெழுகு போல கரைந்து ஓடுனதான். யோதான், மிகப்பெரிய யோதான், அவரை பார்த்து பின்னிட்டு திரும்பி ஓடி போனதான். ஹல்லேலூயா. மலைகள் ஆட்டு கடாக்களை போல துள்ளி குதிச்சான் அவருடைய பிரசனத்தினால. அவர் வாயிலிருந்து வந்த புகையினால பூமியை அதிர்ந்தது. ஹல்லேலூயா. அவர் அப்படிப்பட்ட மிகப்பெரிய தேவன். காற்றுகளை செட்ட மாதிரி கொண்டு பறக்கின்ற தேவன். மேகந்தான் அவருக்கு ரதம். ஹல்லேலூயா. அவர் மிக பயங்கரமான தேவன். அவருடைய காலுக்கு அடியில் மிக காலில் இருக்கிறது. அவர் மின்னல்களை வரவிட்டு தன்னுடைய சத்துருக்களை இணைச்சார்னா சிதற அடிக்கின்றார். அப்பேற்பட்ட பயங்கரம் வல்லமையான தேவன், பராக்கிரமான தேவன், நாம் ஆராதிக்கின்ற தேவன் சாதாரணமான தேவன் அல்ல. நாம் பார்க்கின்றபடி டிவிகளில், நிகழ்ச்சிகளில், ப்ரோக்ராமில், பாடல்களில் வர்ற மாதிரி அந்த இயேசு கிறிஸ்து சாதாரண ஆறடி மனிதன் அல்ல. ஹல்லேலூயா. வானம் எனக்கு சிங்காசனம், பூமியின் பாதபடி என்று சொன்னவர். அந்த வானமே அவருக்கு உட்கார சேர் தான். அந்த பூமி வெறும் ஃபுட் ஸ்டூல். அவர் தான். அவருடைய கால் வைக்கிற இடம் தான் அந்த இவ்வளோ பெரிய பூமியை அவருடைய காலுக்கு சமம்னு சொல்லிட்டாரு. யோசித்து பாருங்க. அவருடைய வல்லமை நம்முடைய ஞானத்துக்கு அது அப்பாற்பட்ட ஞானம். அவர் ஆராய்ந்து முடியாப்படாதவர், ஒருவரும் சேரக்கூடாதவர். யாராலுமே அவரை அவருடைய ஆழங்களை நமக்கு கண்டுபிடிக்க முடியாது. ஹல்லேலூயா. அவர் அனந்த ஞானமுள்ள, அவர் ஆதியும் அந்தமானவர். அவர் தான் தொடக்கம், அவர் தான் முடிவு. அவரை ஆராய முடியாதவர். ஹல்லேலூயா. அப்பேற்பட்ட தேவன் ஒரு சாதாரண மனுஷனாக நம்ம மத்தியில் உலாவின்றார், நமக்குள் வாசம் பண்ணுகின்றார், நம்மை நேசிக்கின்றார், நமக்காக பலியானார், நமக்காக தன்னை ஜீவனையே கொடுத்தார். உனக்கு செய்த அதிக நிச்சயம். முதலாவது நீங்கள் தேட வேண்டியது அவருடைய ராஜ்யம், நீதி. நீங்கள் திடமனதாக இருந்து நீங்கள் அவரை சேவிங்க, ஆராதிங்க. கர்த்தர் அப்பொழுது உங்களுடைய எல்லா காரியங்களும் ஒரு மிகப்பெரிய நன்மை கொடுப்பார். நாம் இன்னொரு வசனத்தை கூட வாசிக்கலாம். ஹல்லேலூயா. உன்னில் மீதியாயிருப்பவர்கள். எரேமியா தீர்க்கதரிசி புஸ்தகம் 15 அதிகாரம் 11. எரேமியா 15:11. உன்னில் மீதியாயிருப்பவர்கள் நன்மை அடைவார்கள். தீங்கின் காலத்திலும் நெருக்கத்தின் காலத்திலும் உனக்காக நான் சத்துருக்கு எதிர்பட்டு வந்து உனக்கு சகாயம் செய்வேன் என்று மெய்யாக உனக்கு சொல்லுகிறேன். ஹல்லேலூயா. அவர் நமக்கு தீங்கின் காலத்திலும் நெருக்கத்தின் காலத்திலும் சத்துருக்கு எதிர்பட்டு வந்து நமக்கு சகாயம் செய்யும் தேவன். அவரே நமக்கு சகாயம் செய்யும் கேடகம். ஹல்லேலூயா. நம்முடைய தலையை நிமிர பண்ணிய தேவன் ஒருவரே. ஹல்லேலூயா.
தீங்கின் காலம், வேதனின் காலம், நெருக்கத்தின் காலம், அநேக ஊழியர்கள் சொன்ன ஒரு சாட்சி இந்த லாக்டவுன் பீரியடில் உலகம் முழுதும் பஞ்சம், உலகம் முழுதும் பிரச்சனை. ஆனாலும் தேவன் என்னை என் குடும்பத்தையும் போஷித்தார், பராமரித்தார். கர்த்தர் வீட்டில் வைத்து பராமரித்தார். எலியாவை எப்படி பஞ்ச காலத்தில் ஒரு ஆற்றுக்கரையிலே அவர் போய் இருந்த பொழுது ஒரு காகத்தை கொண்டு போஷித்தது போல தேவன் அவரை நம்பி அவரை சார்ந்த ஜனங்களுக்கு மெய்யாகவே அவருடைய அன்பை இந்த லாக்டவுன் பீரியடில் அதிகமாக அநேக பேர் அவங்க ருசிச்சிருப்பாங்க நினைக்கிறேன். இந்த 10 மாதம் முழுவதும் மிக நேர்த்தியாக குடும்பத்தை கைவிடாமல் பராமரித்து வந்த கிருபையக்கா அவர் நம்ம துதிப்போம். ஹல்லேலூயா. மெய்யாகவே அவர் நம்மோட கூட வாசம் செய்யும் தேவன், தேவாதி தேவன். தூதல் ஆராதிக்கின்ற, எப்பொழுதும் போற்றி பாடுகின்ற சேனங்கர்த்த பரிசுத்த அவரை போற்றி பாட்டாங்க. ஆனால் அவருடைய உள்ளம் அதை விரும்பலை. அவருடைய உள்ளம் எதை விரும்புது? தன்னுடைய ஜனங்கள், தன் சாயலால் உண்டாக்கூட தன் ஜனங்கள். இந்த ஜனத்தை நான் எனக்கென்று ஏற்பட்ட இவங்க என் துதியை சொல்லிடுறாங்க. இதோ தேவாதேவனுடைய வாசல் எங்கே தான் இருக்குது? மனுஷர்கள் மத்தியில் அவரை போற்றி பாடும்போது, நாம் துதிக்கும் பொழுது, ஆராதிக்கும் பொழுது, ஜெபிக்கும் பொழுது, வேதாசிக்கும் பொழுது அவருடைய பிரச்சனை அவர் நம்ம பக்கத்தில் வந்து நம்ம வீட்டில் வந்து நம்மளை ஆசீர்வதிக்க கடந்து வந்துடுறார். ஹல்லேலூயா. நம்முடைய வேதனை மாற்ற நம்மை அவருடைய தோளின் மேலே தூக்கி கொண்டு சுமந்து போக ஒரு தாயைப்போல் தேற்ற அவர் உங்கள் பக்கத்தில் வந்து நிற்கின்றார். ஹல்லேலூயா. அவரை நோக்கி பாருங்க. தீங்கின் காலத்தில், நெருக்கத்தின் காலத்தில் அவர் நமக்காக வழக்காடி நமக்கு எதிரான எல்லா பிரச்சனைகளுக்கு நமக்காக போரிட்டு நம்முடைய கடனுங்கிற சத்துரு, நம்முடைய பில்லிசனை கட்டுகள், மந்திர கட்டுகள், எத்தனையோ விதமான பாடுகள், தலைமுறை சாபங்கள், நம்ம வாழ்க்கையில் தொடர்ந்த எல்லா வியாதி வேதனை நேரத்தில், மரண நேரத்தில், ஒவ்வொரு வேலையிலும் அவர் உங்கள் கூட இருந்து, உங்கள் கூடவே இருந்து, ஹல்லேலூயா, இதோ உலகத்தின் முடிவு பறிந்து நான் உங்கள் கூட இருக்கிறேன். நான் உலகம் பிறந்த உன் தாயின் கருவில் நீங்கள் வெளியே இந்த உலகத்தில் நீங்கள் வந்த நாள்ந்து உலகத்தின் கடைசி நாள் பறிந்து நான் உன்னோட கூட இருக்கின்றேன். மரண பறிந்து நான் உன்னை நடத்துவேன். நான் வந்துட்டு விலக மாட்டேன், உன்னை கைவிட மாட்டேன் என்று சொல்லி நம்முடைய கரமெடுத்து ஒவ்வொரு மேடு பள்ளங்களை அவர் நம்ம இம்மட்டுமாய் நடத்தி வந்தார். ஹல்லேலூயா. அவர் நம்ம ஸ்தோத்திரிப்போம். அவர் இம்மட்டும் உதேச எபனேசர், ஒவ்வொரு நாளும் உங்கள் கூட உள்ள இம்மானுவேலர், அவர் யெகோவா ஈரே. அவரை நோக்கி கூப்பிட அந்த ஜனங்கள் அவரை நோக்கி பார்த்து அவரை கூப்பிடும் போது அவங்க முகம் எப்படி மாறிச்சு? பிரகாசம். இந்த ஏழை கூப்பிட்டா கர்த்தர் கேட்டுடைய எல்லா இடுக்குக்கும் நீங்கள் விலக்கி விட்டார். உங்களுடைய எல்லா இடுக்கன் மாறும், வேதனை மாறும். நீங்கள் நோக்கி கூப்பிடும்போது அவரை நீங்கள் நோக்கி கூப்பிட்ட முகங்கள் ஒரு நாள் வெட்கப்பட்டு போகாது. கர்த்தருக்கு காத்திருங்க, கழுகுகள் போல அவங்க எழும்பாங்க தவிர ஒரு நாளும் வெட்கப்பட்டு போக மாட்டாங்க. ஹல்லேலூயா. அவன் வெட்கம் மாறும், நிந்தை மாறும். நீங்கள் இப்போ கடந்து போகிற இந்த சூழ்நிலை இன்னைக்கு கொஞ்ச நாள் மாறப்போகிறது. தேவன் நீங்கள் எதிர்பார்த்துருக்கும் மிக மேலாக கிரியை செய்து உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய அற்புதங்கள், அதிசயங்களை நிகழ்த்த போகின்றார். உங்கள் கண்கள் மிகப்பெரிய காரியங்களை நீங்கள் காணப்போகிறது. ஆனால் நீங்கள் செய்ய வேண்டியது திட மனதோடு இருங்க, கலங்காதீங்க, பயப்படாதீங்க. உங்கள் கரங்களை, உங்கள் காரியங்களை ஃபுல்லாக ஆண்டுகிட்ட ஒப்புவீங்க. அவர் மேலே அவருக்கு வழி தெரியப்பட்டுங்க. அவருக்கு உங்கள் பாரத்தை அவர் மேலே வைத்து விடுங்கள். நீங்கள் எப்பொழுதும் ஆண்டை துதித்து பாடுங்க. துதித்தலுமே இன்பமும் ஏற்றமாக இருக்கிறதா. ஸ்தோத்திர பலியுடன் என்னை மகிமைப்பட்டார். நீங்கள் துதிக்க அவருக்கு ஸ்தோத்திர பலி செலுத்த உங்கள் வாழ்க்கையில் பாடு பிரச்சனைகள், மலை போல் வந்த துன்பங்கள் பனி போல் உருகிப்பதை நீங்கள் காண்பீர்கள். ஹல்லேலூயா. கர்த்தர் உனக்கு வழக்காட உனக்கு நீதி செய்வார். உங்களோடு போராடின மனிதர்கள் நீங்கள் தேடி காண மாட்டீங்க. கர்த்தர் உனக்காக உங்கள் பட்சத்தில் இருந்து உனக்காக வழக்காடுவார். ஹல்லேலூயா. அவர் உங்கள் நீதியை வெளிச்சத்தை போல் வெளிப்படுத்துவார். நியாயத்தை பட்ட பகல போல் விலங்கு போனார். நீதிமன் பாதை எப்படி தான் இருக்கணும்? இருள் நிறைந்த பாதை கிடையாது. அது நடுப்பகலில் பிரகாசிக்கிற சூரியன் மத்தியானம் 12 மணிக்கு எந்தளவுக்கு பிரைட்டாக இருக்கு. அதே போல் உங்கள் வாழ்க்கை பிறருக்கு ஒருவேளை மங்களாக தெரிஞ்ச போல் இருக்கலாம். ஆனால் உங்கள் வாழ்க்கை கர்த்தர் அநேகருக்கு ஆசிரியமாக, அநேகருக்கு ஒளி கொடுக்கின்ற சூரியனை போல் உங்கள் வாழ்க்கை கர்த்தர் உயர்த்துவார். நீங்கள் தாழ்த்தப்பட மாட்டீங்க. ஆண்டு நோக்கி பார்க்க பிள்ளைங்கள முகம் ஒரு நாளும் வெட்கப்பட்டு போகாது. யாக்கோபு உன் முகம் சிரித்து போகாது. இனி நீ நிந்தை சுமக்க மாட்ட. உன் ஜனத்தோட நிந்தை நீ சுமக்க மாட்ட. நான் உன் நிந்தையை மாற்றிவிடுவேன். நான் உன் நிந்தை இந்த பூமியில் இராதபடிக்கு நான் மாற்றிவிடுவேன். நான் உன்னுடைய வழக்கை விசாரிப்பேன். உனக்கு நீதி வெளிப்பட்டேன். உனக்கு நான் நன்மை செய்வேன். ஹல்லேலூயா. அவருடைய கிருபை ஒரு நாள் மாறாது. மலைகளே விலகி போகலாம்,
இந்த பூமி மாறலாம், மழை இல்லாமல் போகலாம், அந்த அப்பேற்பட்ட மழை கூட இல்லாமல் போனாலும் அப்படியே கிருபை ஒரு நாள் உங்கள்கிட்ட விலகாது. அப்படியே சமாதான உடன்படிக்கை உங்களை விட்டு ஒரு நாள் நிலை பெறாது என்று உங்கள் மேலே மனதுக்கு உங்களுக்கு கத்த செய்தால் நீங்கள் பயப்படாதீங்க, திகையாதீங்க. அவர் உங்களை பலப்பட உங்களுக்கு சகாயம் பண்ணுவார். உனக்கு சகாயம் செய்ய தேவன் உண்டு. ஹல்லேலூயா. நீங்கள் அவரை நோக்கி பார்க்கும்பொழுது, அதை துதிக்கும் பொழுது திடமனதோடு இருந்து விசுவாசத்தோடு இருந்து நீங்கள் அவரை நோக்கி பார்க்கும்போது கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய காரியமே செய்வார். ஹல்லேலூயா. நீங்கள் விசுவாசம் உள்ளவங்க ஜெபத்தில் இவைகளை கேட்பவை எல்லாம் இங்கே பெறுவீர்கள் என்று விசுவாசத்தோடு இருங்க. நான் ஜெபிப்பேன், கர்த்தர் என்னுடைய ஜெபத்துக்கு பதில் கொடுப்பார். என்னை வாழ்க்கையில் என் பிள்ளைகளை வாழ்க்கையில் நல்ல எதிர்காலத்தை கொடுப்பார். என் பிள்ளைகளுக்கு நல்ல வேலையை கொடுப்பார். என் வாழ்க்கையில் காணப்பட கடனை மாற்றார் என்று விசுவாசத்தை அவர் மேலே இங்கே ஜெபித்து விட்டு விசுவாசத்தோடு திரும்ப அந்த காரியங்களை நீங்கள் நினைக்காதபடி நீங்கள் ஆஸ் யூஷுவல் என்ன சின்ன நீங்கள் பாட்டுக்கு உங்கள் வேலையை செய்யும்போது திடீரென்று நீங்கள் செய்த ஜெபத்துக்கு பதில் வரும். ஹல்லேலூயா. நீங்கள் ஏற்ற வேலையில், நீங்கள் எதிர்பாராத ஒரு வேலையில், எதிர்பாராத நேரத்தில், எதிர்பாராத மனுஷன் உங்களுக்கு ஒத்தாசை வர செய்ய கத்தரால் முடியும். அவரால் எல்லாமே கூடும். அவரால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. இதெல்லாம் ஆண்டுக்கு கொடுமா, செய்ய முடியுமா என்று நான் எவ்வளோ ஜெபித்தேன், என் ஜெபத்துக்கு பதிலில்லை என்று ஒரு நாள் கலங்காதீர்கள். நிச்சயமாக உங்கள் ஜெபத்துக்கு ஒரு நாள் பதில் கண்டிப்பாக உண்டு. கர்த்தருடைய ஒவ்வொரு கண்ணீரையும் ஏக்கங்களையும் தன்னுடைய கணக்கில் வைத்துள்ளார். நிச்சயமாய் முடிவுண்டு. நம்பிக்கை ஒரு நாளும் வீண் போகாது. அவர் உன்னை விட்டு விலகவில்லை. தமிழில் வயிற ஒரு பிள்ளையில கூட அவர் நீ யூதன், நீ கிரேக்கன், நீ அடிமை, நீ சாதிரன், உன்ட பணம் இருக்குது அதனால நான் உன்ட்ட வருவேன், உன்ட்ட பணம் இல்லை நான் வரலை, நீ கலராக இருக்க, நீ அழகாக இருக்க, அழகு இல்லை, கருப்பு அப்படின்னு அவர்கிட்ட வேற்றுமையே கிடையாது, வேற்று நிழல் கிடையாது. அவர்கிட்ட யாதொரு பட்சபாதம் இல்லாத தேவன். ஹல்லேலூயா. தமிழ்கிட்ட வகை ஒருவர் புறமே தள்ளுவது இல்லை. அவர் நமக்காக ஜீவனை கொட்டவர். உனக்கு செய்வது அதிக நிச்சயம். முதலாவது நீங்கள் அவரை தேடுங்க. உங்கள் வார்த்தை, உங்கள் கவலையை அவர் மேலே வைத்துடுங்கள். அவர் உனக்கு வழக்காடார். அவர் உனக்கு துணை செய்வார். அவர் உனக்கு உதவி செய்வார். உன் சத்துருக்கு எதிர்பட்டு வந்து உனக்கு சகாயம் செய்யும் கேடகம் அவரே. இங்கே வெட்கப்பட்ட இடத்துல எதெல்லாம் இழந்தேன், நான் எல்லாவற்றையும் இழந்துட்டேன்னு சொல்கிற அதே இடத்துல கர்த்தர் யோசேப்பு போல உயர்த்தி வைப்பார். உங்கள் தலையை நிமிரச் செய்வார். ஹல்லேலூயா. அவரை தீபமாக அவரை பாடுங்க. அவரை உங்கள் வார்த்தை கவலையை அவர் மேலே வைத்து விடுங்கள். அவர் இந்த மாதம் முழுதும் அவர் அதிசயமாக உங்களை நடத்துவார். நீங்கள் செய்த ஒரே ஒரு காரியம், உங்கள் கவலையை பாரத்தை அவர் மேலே வச்சுட்டு விசுவாசத்தோடு உங்களுக்கு நியமிக்கப்பட்ட ஓட்டத்தில் பொறுமையை ஓடுங்கள். உத்தமனுக்கு கர்த்தர் துணை. கண்கள் மட்டும் ஜீப்போமா. ஹல்லேலூயா. ரேபா நஹந்தா ரஹந்தரபா. அப்பா பிதாவே சோதரன் ராஜா, சோதரேசப்பா தகப்பனை சோர்ந்து போன ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு பலன் கொடுங்க ராஜா. தகப்பனே அப்பா, தகப்பனே வெறுமையான திக்கற்றவர்களுக்கு உதவிச்சிங்க ராஜா. தகப்பனே அவங்க திடமனத்தோடு இருக்க தகப்பனை கிருபத்தாங்க ராஜா. பலவீனப்பட்ட ஒவ்வொரு இதயங்களில் அப்பா நீங்கள் சமாதான நதி ஊட்டுங்க ராஜா. தகப்பனே இந்த வேலையை நான் எப்படி செய்து முடிப்பேன், இந்த காரியம் நான் எப்படி நடத்தேன் என்று குழம்புக்கு ஒவ்வொரு ஆண்டு பிள்ளைகளுக்கு தகப்பனை நீங்கள் தேவையான வசதியை உதவியை அனுப்புங்க தகப்பனே. ரீபா நான் சந்தரபா இப்பொழுது பலவத்தின் ஒத்தாசி அனுப்பி அவங்களை பலப்பட்டுங்க, கைகளை பலப்பட்டுங்க, திடப்பட்டுங்க ராஜா. ஓ ராமா நஹந்தரபா தள்ளாடின்ற முழங்களுக்கு பலப்படுத்துங்கள். தளர்ந்த கைகள் திடப்பட என்ற வார்த்தையின்படி தகப்பனே அவங்க கைகள் திடப்பட கடவுது ராஜா. அப்பா இந்த பெரிய வேலைக்கு அவங்கள பலப்பட்டுங்க சுவாமி. உமக்கென்று உங்களுடைய ராஜ்யத்தை ஸ்தாபிக்க ஏற்ற ஒவ்வொரு முயற்சிகளையும் ஆசீர்வதிங்க தகப்பனே. கரம் கொண்டு ஆசீர்வதிங்க சபா. சிறிய சபையில் நிரம்பட்டு தகப்பனை அவங்க எடுக்க ஒவ்வொரு பிரயாசம் முயற்சிகளும் ஆசீர்வதிங்க ராஜா. அப்பா ஒவ்வொரு பிள்ளைங்களும் எடுக்கின்ற தகப்பனை பிரயாசத்தில் உங்கள் கரம் கூட இருந்து அப்பா அவங்க நன்மையை சுதந்திரிக்க கிருபை தாங்க ராஜா. காத்திருந்து பலனை பெற்றுக்கொண்டு தகப்பனை நெடுங்காமல் காத்துக்கள் இறைத்து இழைக்கப்படும் என்ற வார்த்தையின்படி தகப்பனை இழைத்து பண்ண எல்லா இடங்களும் தேற்றுங்க சுவாமி. அவங்க இவ்விரிமின காரியம் வரட்டும் ராஜா. அவங்களுடைய ஆத்மா சிறைக்கிட்டும் அப்பா. அவங்க சுகவாழ்வு துளிர்கட்டும் தகப்பனை. பட்டு போன உழந்து போன எல்லா வாழ்க்கையை துளிர்கட்டும். ஏசு நாமத்தாலே உயிரிட்டு போன எல்லா வேர்கள் ஏசு நாமத்தாலே உயிர் பரட்டும். ஜீவன் எலும்பட்டும். உழந்த எலும்புகள் அப்பா பலன் பெற்று எலும்பட்டு சுவாமி. உமக்கென்று எலும்பட்டு ராஜா. ஓ ராமா நஹந்தா ரஹந்தர்வா. ஆசீர்வதிங்க ராஜா. திடப்பட்டுங்க, பலப்பட்டுங்க ராஜா. தைரியப்பட்டுங்க சுவாமி. தேசத்தில் உள்ள அசாதமான சூழ்நிலையை கண்டு அவங்க கலங்காதபடி ராஜா நீங்கள் திடப்பட்டுங்க, தேற்றுங்க. ஒவ்வொரு பிள்ளைங்களுக்கும் தேவையான தைரியத்தை நம்பிக்கை கொடுங்க சுவாமி. நீங்கள் கூட நடத்துங்க ராஜா. அவங்க போகும்போது நீங்கள் பாதுகாத்துங்களே சப்பா. உண்மை நம்பி உண்மை சார்ந்து உமக்கென்று ஓட
உண்மை பாட, உண்மை ஆராதிக்க, வேதத்தை நேசிக்க தகப்பனே. உண்மை வேதத்தை நேசிக்க மிகுந்த சமாதானம் வார்த்தைப்படி வேதத்தை அதிகமாக நேசிக்க தியானிக்க அப்பா தகப்பனே. தன்மை வேலையில் உம்மோடு கூட உறவாட ராஜா. உலகத்தை வெறுக்க நீங்கள் கிருபை தங்க சுவாமி. வரையை காயத்தப்பட்டுங்க, வரைகளை காணப்பட ஒவ்வொரு பிள்ளைங்களையும் பலப்பட்டுங்க ராஜா. ஆசீர்வதிங்க. இந்த மாதம் முழுது நீங்கள் பாதுகாத்துங்க. மேற்ப இயேசுவின் ஜெபங்கள் நல்ல பிதாவே, ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே என் ஆத்மா கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரம் மறவாதே. ஆமேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.